வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் நியூஸ். நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 24,000 மார்க்கெட் திரும்ப கிளைம் பண்ணியிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 450 பாயிண்ட்ஸ் ரேலி இருந்திருக்கு. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் காலையில் ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு 1 hour நல்ல ரேலி இருந்துச்சு அப் சைடில். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் டே வந்து கன்சாலிடேஷன் மோடில் தான் இருந்துச்சு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி செட்டில் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,005 வந்து செட்டில் ஆயிருக்கு, விச் இஸ் 0.59% ஹையர். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லாவே ரேலி இருந்திருக்கு. 58,033 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.85% ஹையர். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 76,922 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.58% ஹையர். இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லாவே கூல் டவுன் ஆயிருக்கு, ஒரு 2.63%, 13.24 வந்து செட்டில் ஆயிருக்கு. நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த மார்க்கெட்ஸ் வந்து இன்னும் ரேலி ஆகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து 2 செக்டர் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், எஃப்எம்சிஜி அண்ட் ஐடி. இன்றைக்கி எஃப்எம்சிஜி வந்து நல்லாவே ரெக்கவர் ஆகிருக்கு. பட் வேறஸ் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் இன்னுமே ரெக்கவரி ஆகலை. இன்றைக்குமே ஒரு 2% டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. வேறஸ் அந்த பாசிட்டிவ் சைட் பார்க்கும்போது எஃப்எம்சிஜி வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு 2% எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் இன்றைக்கி 2% அப்பில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தோம், செல்லிங் ப்ரெஷர்லேயே இருந்த எஃப்எம்சிஜி இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் சைனில் க்ளோஸ் ஆகிருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் பார்த்தலாம். இன்றைக்கி எட்டர்னல் ஒரு 5.82% ஹையர், அதானி என்டர்பிரைஸ் 3.52% ஹையர், நெஸ்லே இந்தியா ஒரு 3.4% ஹையர். டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்குமே வந்து டாப் லூசர்ஸில் ஹெவி ஐடி செல் ஆஃப்னே சொல்லலாம். இன்றைக்கி டாப் லூசர்ஸில் எல்லாமே வந்துட்டு ஐடி செக்டர். HCL டெக் ஒரு 3.4%, டெக் மஹேந்திரா ஒரு 3.18%, TCS இன்றைக்குமே ஒரு 2.45% லோவர் லெவல் செட்டில் இருக்குது. முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்மளுக்கு TCS அண்ட் இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா TCS வந்து 2000 லெவலில் பிரேக் பண்ணியிருக்கு, வேறஸ் இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா 1000 லெவலில் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு ஐடி செக்டர் நல்லாவே செல்லிங் ப்ரெஷரில் வந்திருக்கு. இது ரெக்கவர் ஆனால் தான் நெக்ஸ்ட் ரெகுலர் ரேலி நம்மளுக்கு இருக்க போது இந்தியன் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம ப்ராடர் இண்டிசஸ் பார்த்துடலாம். நிஃப்டி மிட் கேப் அண்டர் செட்டிலான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 62,008 வந்து செட்டில் இருக்குது, விச் 0.34% ஹையர். ஸ்மால் கேப் 100 18,931 வந்து செட்டில் இருக்குது, விச் 0.36% ஹையர். மைக்ரோ கேப் 250 பொறுத்த வரைக்கும் 25,185 வந்து செட்டில் இருக்குது, விச் 0.16% ஹையர். ஸோ இன்றைக்கி வந்துட்டு மைனர் ரேலி இருந்துச்சு, எல்லா ப்ராட் பேஸ்டு ரேலினே சொல்லலாம். மெயின் மார்க்கெட் இண்டிசஸ் as well as ப்ராடர் இண்டிசஸ் எல்லாமே வந்துட்டு மைனர் ரேலி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம செக்டரல் இண்டிசஸ் பார்த்துடலாம். நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நிஃப்டி ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு 1.15% ஹையரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம்சிஜி பொறுத்த வரைக்கும் 2% ஹையர், நம்மளே சொன்ன மாதிரி. நிஃப்டி ஐடி இன்றைக்குமே வந்து ஒரு 2% டவுன். நிஃப்டி ரியாலிட்டி நீங்கள் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஒரு 3.58% ஹையர். நிஃப்டி ஃபார்மா ஒரு ஸ்ட்ராங் பையிங் இருந்துச்சு, ஒரு 1 வீக் நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி ஸ்லைட் ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்லலாம், ஒரு 0.57% லோவர். நிஃப்டி மெட்டல் இன்றைக்கி ஒரு செல்லிங் ப்ரெஷரில் ஒரு 0.99% லோவர் லெவல் செட்டில் இருக்குது. ஸோ செக்டரல் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் மிக்சட் ட்ரெண்ட் காமிச்சிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும், யூஎஸ் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். எஸ்பெஷலி இன்றைக்கி ஃபெட் சேர்மனோட ஸ்பீச் இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு கீனாக வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இண்டிகேட்டர்ஸ் குயிக்காக பார்த்தலாம். டாலர் இண்டெக்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்கும் போது 101.44 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. USD INR நல்லாவே டிப்ரிஷியேட் ஆகிட்டு ஒரு 95.24 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, விச் இஸ் அ ஒரியிங் சைன். கோல்டு பொறுத்த வரைக்கும் அந்த 4,000 ரேஞ்சில் வந்து ஸ்டேபிளைஸ் ஆகிற மாதிரி இருக்குது, 4,023 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பிரெண்ட் க்ரூட் வந்து இன்றைக்கி ஸ்லைட்டாக விழுந்திருக்கு, ஒரு $72.12 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் கிஃப்ட் நிஃப்டி ஸ்லைட் நெகட்டிவ் காமிச்சிட்டு இருக்கு, வேறு டவ் ஜோன்ஸுமே ஒரு 0.42% லோவர் ஓப்பனிங் காமிச்சிட்டு இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் யூஎஸ் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அதை ஒட்டி நம்மளோட இந்தியன் ஏரியாஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அதை வச்சு நம்ம கிஃப்ட் நிஃப்டி ரியாக்ட் பண்ணோம். ஸோ அண்ட் அகைன் ஃபெட் சேர்மனோட ஸ்பீச்சை நம்ம வந்து கீனாக வாட்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் 1 ஜூலை 2026 இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.